ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினுக்கு குழந்தை இப்போதான் பிறந்திருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க அப்பா கிட்ட நம்ம குழந்தைய வந்து பாருங்கன்னு சொன்னால் பார்க்க கூட மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுலேருந்து ஹீரோயின் தான் அந்த குழந்தைய வளர்த்துறான். அவன் பெரிய பையன் கூட ஆயிடுறான். அப்போ வரைக்கும் அவன் கீழே விழுந்தா கூட அவன் கண்டுக்க மாட்டேங்கிறான். எப்போ அப்பான்னு கூப்பிட்டா கூட அப்பான்லாம் என்னை கூப்பிடாத அப்படின்னு தான் சொல்கிறான். இந்த குடிபோதையில் வந்தால் மட்டும்தான் அந்த பையனை தூக்கி கொஞ்சிருது அப்படி ஏதாச்சும் அப்பப்போ பண்ணுவான். பட் இருந்தாலும் அவன்கிட்ட மூஞ்சியை காட்டிக்கிட்டே இருக்கான். இது வந்து ஹீரோயினுக்குமே சுத்தமாக பிடிக்கல. ஒரு நாள் தன்னோட அப்பாக்காக நம்மளே சமைக்கலாம், அப்பாவாச்சும் நம்ம அப்பா பாசமாக இருப்பார் அப்படி சொல்லி சமைச்சு வச்சுருக்கான். பட் அவர் வந்து வேற ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த பையனுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலன்னு சொன்னதோ அவங்க அப்பாவுமே ஆசையாக சமைச்ச சாப்பாடை சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஒரு நாள் ஷாப்புக்கு போயிருந்தப்ப அந்த குட்டி பையன் எடுத்த காரை அவன் வேணும்னு சொன்னதுனால 2 பேர்த்துக்குள்ள சண்டை வருது. இதனால அவங்க அப்பா அங்கேயே அந்த பையனை விட்டுட்டு போயிடுறாரு. அவனும் அவங்க அப்பா கார் பின்னாடியே ஓடி வர்றான். அதுல கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி பயங்கரமான அடியெல்லாம் படுது. அப்ப கூட அவனை வந்து பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா இவன் வந்து அன்பிளான்டு பேபியா இருந்திருப்பான். அதனாலதான் இவன் மேல அவருக்கு இவ்வளோ கோபம்.